நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நலன் தரும் நவராத்திரி. நவராத்திரியுடைய ஒவ்வொரு நாளும் நம்ம ரொம்பவே கோலாகலமா நம்மளுடைய நிகழ்ச்சியில கொண்டாடிட்டு இருக்கோம். நவராத்திரி பத்தின பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம். கொலு பொம்மைகள் பத்தின பல சிறப்பு தகவல்களையும் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியில உங்களுக்காக ஏராளமான சுவாரஸ்யமான பகுதிகள்லாம் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். தெய்வ வழிபாடுல இன்றைக்கு சரஸ்வதி தேவிய வழிபடுகின்ற 2ஆம் நாள். இன்றைய தினம் சரஸ்வதி தேவிய எப்படி நம்ம பூஜை செய்து வழிபடணும் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரியோட 8வது நாளான இன்னைக்கு அஷ்டமி திதி. இன்னைக்கு நரசிம்மனை சாந்தப்படுத்திய நரசிம்ம தருணியாக சரஸ்வதி தாய் நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். அதனால இன்னைக்கு நாம கொலுவுக்கு முன்னாடி காசுகளை வச்சு தாமரை மலர கோலமா போடலாம். கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரஸ்வதியோட ஸ்லோகம் சொல்லியோ இல்ல சரஸ்வதியோட திருநாமங்களை சொல்லியோ ரோஜா பூவையும் மருதோன்றி இலையையும் வச்சு பூஜை பண்ணலாம். இந்த பூஜையில நாம இளந்தேங்காய நைவேத்தியமா படைக்கலாம். இப்படி 8வது நாள் நாம சரஸ்வதிய வழிபட்டா நம்ம கிட்ட இருக்கிற பயங்கள் எல்லாமே போயிடும். நவப்படிகள்ல நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிக்கட்டுல எப்படி பொம்மைகள் எல்லாம் அடுக்கணும், எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கறத பாத்துட்டு இருந்தோம். நேற்று பலவிதமான பண்டிகை செட் எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இன்றைக்கு குட்டீஸ்களுக்கான பகுதி, அதாவது குழந்தைங்களுக்கு பார்த்த உடனே ரசிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய பூங்கா செட்டப், இதெல்லாம் பார்க்க எப்படி செய்யறாங்க, எப்படி அதை வடிவமைக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கொலுல கடவுளோட பொம்மைகள் மட்டும் இல்லாம சில கிரியேட்டிவான பொம்மைகளையும் வச்சிருப்பாங்க. அது கொலுவுக்கு வர குழந்தைங்களுக்கு பல நல்ல நல்ல விஷயங்களை அழகா சின்ன சின்ன கதைகள் மூலம் சொல்ல உதவியா இருக்கும். கிரிக்கெட் விளையாடுற பிள்ளையாருன்னு எக்கச்சக்கமா இருக்குங்க. அந்த காலத்துல வெறும் மண் பொம்மைகள் தான் இருந்தது. ஏன் அப்படின்னா மண்ணு தான் நம்மளோட வாழ்வாதாரம், அந்த மண்ணுல தான் நம்ம விவசாயம் பண்றோம். அதனால அந்த மண்ணுக்குரிய மரியாதையை கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம மண்ணால செஞ்ச பொம்மைகளை பெருமாளா நினைச்சுண்டு அதை வச்சு நம்ம எல்லாம் வழிபட்டு இருக்கோம். ஆனா இப்போ நிறைய பேப்பர் மெஷ், அந்த மாதிரி பிளாஸ்டிக், அந்த மாதிரி நிறைய பொம்மைகள் வந்துருது. ஆனாலும் அந்த காலத்துல மண் பொம்மைகள்ல இருந்த சிறப்பு இப்போ இல்ல. என்னன்னா இப்போ ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கு அப்படிங்கறதுனால இப்ப நிறைய பேப்பர் மெஷ் யூஸ் பண்றா. இன்னொன்னு குழந்தைகளுக்கெல்லாம் அவளோட பிளாஸ்டிக் பொருள்கள் எல்லாம் வச்சுட்டு பண்ணணும் அப்படிங்கறதுனால அவளுக்கு பிடிச்ச மாதிரி கிரியேட்டிவா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வர பொம்மைகளை எல்லாரும் வரவேற்கிறா. ஆனா இப்போ மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு பழைய காலத்து மாதிரி மண் பொம்மைகள் தான் நிறைய வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. இன்னொன்னு மண் மாலை பண்ண பொம்மைகள் ஈகோ ஃப்ரெண்ட்லிங்கிறதுனால அதுதான் நல்லதும் கூட. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கோலாகல கொலு. பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல இந்த நவராத்திரி திருவிழான கேட்கவே வேண்டாம். அவ்வளவு அழகா கோலாகலமா கொலுவெல்லாம் வச்சு அசத்திருப்பாங்க. சோ அதை பாக்குறதே நமக்கு ரொம்ப தனி சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயத்துல வைத்திருக்கிற கொலுவை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம்.
கோலாகல கொலுவை தொடர்ந்து நேயர் வீட்டு கொலு. ஹாய், என் பேர் அபிஷேக். ஸோ கொலுவோட முக்கியமான பாகம் வந்து இந்த மாதிரி பார்க் செட்டு, மகாபலிபுரம் செட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வைப்பாங்க. நாங்கள் காஷ்மீர் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தோம் இப்போ சம்மர் வெக்கேஷனில். ஸோ இப்போ அதில் இன்ஸ்பயர் ஆகி அதில் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத வந்து வெளியில் இங்கே எக்ஸிபிட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நிறைய இந்த கார்டன்ஸ், லேண்ட்ஸ்கேப்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய பார்த்தோம். ரிவர்ஸு, ஷிக்காரா ரைடு, அந்த மாதிரி போட்டிங்ஸ்லாம் நிறைய பார்த்தோம் அங்கே. அதே மாதிரி இப்போ மகாபலிபுரம் செட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து யூஸ்வலாக எல்லா வீட்லேயுமே வைப்பாங்க. நார்மலாக இந்த மண்ணெல்லாம் வச்சு இதுதான் மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பீச் மாதிரி ஏதாவது ஒரு செட் போட்டு வைப்பாங்க. ஆனால் இப்போ இதை வந்து டோட்டலாக இதை சேஞ்ச் பண்ணலாம், இந்த நியூ ஏராக்கு வந்து நம்ம இதை கொண்டு வரலாம் அப்படின்ற போது ஒரு ஹாட் டாபிக், ஒரு ஹாட் சப்ஜெக்ட் இப்போ ஓடின்னு இருக்கிறது வந்து பாகுபலி 2. அந்த மாதிரி மூவிஸ் லைன்ஸில் நிறைய போயிட்டுருக்கு. இப்போ பாகுபலி 2ன்ற போது ஏன் நம்ம இதோட அதை லிங்க் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட் வந்தது. சரி, இதை பண்ணலாம், ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மகாபலிபுரத்தோட அந்த கோபுரங்கள் எல்லாத்தையும் எடுத்து பேலஸ் மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த பக்கம் மகாபலிபுரம் செட்டு வைக்கும்போது சரி நம்மளோட என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பொம்மையெல்லாம் அதெல்லாம் வந்து நடுவில் வச்சு பாகுபலி அப்படின்ற ஒரு புது இதுவே கொண்டு வந்தோம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது பாகுபலி 1, அந்த பக்கம் இருக்கிறது பாகுபலி 2. ஸோ வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து பாகுபலி நியூ கான்செப்ட் கொண்டு வந்தோம். அப்போ வந்து இந்த பக்கம் இருக்கிறது வந்து கிரிக்கெட் செட்டு. எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று வந்து இப்போது ரீசெண்டாக சென்னையில் நடந்தது இந்தியா vs ஆஸ்திரேலியா. ஸோ அதை டாப்பிக்காக வச்சு ரியல் பிளேயர் நேம்ஸு, அப்புறம் அவங்களோட ஜெர்சி நம்பர்ஸ், இந்தியா ஆஸ்திரேலியான்னு போட்டு நாங்கள் இங்கே இந்த பக்கம் வச்சுருக்கோம். கொலு என்பது நவராத்திரி உற்சவத்தின் மிகச்சிறந்த கொண்டாட்டம். இந்த கொலு வைத்தவர்களுக்கு அல்லது கொலு உற்சவத்திலே பங்கேற்பவர்களுக்கு, கொலுவை காண வருபவர்களுக்கு சகல விதத்திலும் செல்வச் செழிப்பும் கல்வி அறிவும், அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பல்வேறு குடும்ப சிக்கல்கள், உத்தியோக தடைகள் அல்லது திருமண பிராப்தம், இது அனைத்தும் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் பரிபூர்ணமாக நிறைவேறி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கே திருமணமாகாமல் வருகின்றவர்களுக்கு நாங்கள் கல்யாண உற்சவ செட்டை அவர்கள் வரும்போது கொடுக்கிறோம். அதை வாங்கி செல்பவர்கள் அடுத்த ஆண்டே திருமணம் பூர்த்தியாகின்றது. அடுத்த ஆண்டு அவர்கள் வரும்போது அவர்கள் புது திருமண உற்சவ செட்டை வாங்கி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கிறார்கள். அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறோம். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டிருக்கின்றது. இது இறைவனுடைய அனுகிரகத்தாலும் மகா பெரிவா குருநாதரின் அனுகிரகத்தாலும் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே தெய்வம் நிறைந்த இல்லத்தில் துன்பத்திற்கு இடம் இருக்காது, சண்டை சச்சரவுகளுக்கு இடம் இருக்காது. இந்த தெய்வ அனுகிரகம் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் இந்த கொலு உற்சவத்தில் அனைவரும் பங்கேற்று எங்கே அங்கங்கே கோயில்களிலும் இல்லங்களிலும் நடக்கின்ற கொலு உற்சவங்களிலே சகலபதி மக்களும் கொலு உற்சவத்தை கண்டு அல்லது கொலு வைத்து இந்த நிகழ்வுகளிலே பங்கேற்று சிறப்பித்து தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நவராத்திரி அப்படின்னா கொலு மட்டும் இல்லைங்க, பாட்டும் முக்கியமா இடம் பெற்றிருக்கும். இது உங்களுக்காக செவிக்கு விருந்தாக நல்லிசை. கருணை தெய்வமே கற்பகமே, கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் உந்தன் பொற்பதமே. கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் உந்தன்
பொற்பதமே கருணை தெய்வமே கற்பகமே உறுதுணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய் உறுதுணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய் உனையன்றி வேறு யாரோ என் தாய் உறுதுணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய் உனையன்றி வேறு யாரோ என் தாய் கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் உந்தன் பொற்பதமே கருணை தெய்வமே கற்பகமே ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் அன்னையே இறங்கிடல் வேண்டும் ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் அன்னையே இறங்கிட வேண்டும் நாடும் உன்னை தொழுதிடல் வேண்டும் நாடும் உன்னை தொழுதிடல் வேண்டும் நலமுடன் வாழ அருளல் வேண்டும் நலமுடன் வாழ அருளல் வேண்டும் கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் உந்தன் பொற்பதமே கருணை தெய்வமே கற்பகமே கற்பகமே கற்பகமே. நல்லிசையை தொடர்ந்து தேவியின் திருவிளையாடல்.